பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆயத்தமாகுங்கள். தேவன் உங்களை இருதயத்தை மனமகிழ்ச்சியினால் நிறைப்பாராக. இனி எதுவுமே அணுகாது.
தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவுமே அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். இரத்தக் கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவுமே அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவுமே அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மாட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மாட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்தக் கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவுமே அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவுமே அணுகாது. எந்த
புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். கலகலப்பா நாங்கள் கலகலப்பா, கலகலப்பா நாங்கள் கலகலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா சாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா சாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். கலகலப்பா நாங்கள் கலகலப்பா, கலகலப்பா நாங்கள் கலகலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். அவருடைய நாமம் நம்முடைய புகழிடமா இருக்கிறது. அவரை நாம் யெகோவா ஈரா, யெகோவா ரஃபாவா, யெகோவா சாலமா நம் வாழ்விலே அவர் ஒவ்வொரு நாள் கிரியை செய்து கொண்டு வருகிறார் அல்லவா. இந்த தெய்வத்தை நாம் எந்திரிச்சு நின்று தேவனுடைய சமூகத்தில் நாம் எந்திரிச்சு நின்று அவரை ஆராதிப்போமா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் யெகோவா ஈரா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிறீங்களே, யெகோவா ரஃபாவா இருந்து நல்ல சுகத்தை கொடுத்து வருகிறீரே, அப்போ நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டு சேர்ந்து நாம் துதிக்கும்போது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், நம் வாழ்வை ஜெயிக்க முடியும். நம் வாழ்வில் வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் ஜெபிப்பதை தவிர வேற வெற்றி ஆண்டு நாம் கேட்போமா. நம் இயேசு
சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போமா? நாம் ஜெபமில்லை என்றால் செய்யமில்லை. நம் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் செபித்துதான் நாம் வெற்றியை பெற முடியும். இந்த காலை வேளையிலே ஒன்று சேர்ந்து நாம் துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் ஆராதிக்கும் போது நம் வாழ்விலே ஜெயத்தை தருகிற தெய்வம், வெற்றியை தருகிற தெய்வம் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி, ஜெபத்திலே தளர்ந்து விழாதபடி, விழித்திருந்து ஜெபிக்கும்படி நாம் தேவனிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்களை முற்றுமா நம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஜெபத்தில் ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரே சோர்வடைந்து போகக்கூடாது ராஜா. நீர் பதில் தரவில்லை என்று நாங்கள் ஆண்டவரே துவண்டு போய்விடக்கூடாது. எங்கள் தெய்வம், எங்களை அழைத்த தெய்வம், எங்களை நடத்துவீர்கள், ஒவ்வொரு நாளும் நடத்துவீர்கள் பாதையில் நினைக்கும் போது அப்பா, அது உங்களுடைய கிருபை தான் ராஜா. அந்த கிருபையினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட கிருபை பெற்ற நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் செபிக்க, உண்மை துதிக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, எங்களை நீர் ஆளுகை செய்கிற ராஜா. இந்த உலகம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம், நீர் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்ய என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? தேவன் மாத்திரம் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தெய்வமா, நம்மளை விட்டு விலகாத தெய்வமா. தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத தெய்வம், நான் உன்னை தெரிந்தெடுத்த தெய்வம் என்று சொல்லி வாக்கு பண்ண தெய்வம் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். நாம் அடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும், ஒவ்வொரு வேதனைக்கும் அவர் பதில் தருகிற தெய்வமாய் நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் அது மாறாது. அந்த கண்ணீர் எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற தெய்வம் இந்த காலை வெளியில வந்திருக்கிறார். ஆண்டோட சொல்லுமா, ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை நீர் ஆளுகை செய்கிற ராஜா, எங்கள் ஆவி ஆத்மா சர்வ முழுவதும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டோட கேட்போமா?
சொன்ன தெய்வம், நம்மளை நடத்துவேன் என்று சொன்ன தெய்வம், ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நடத்துகிறார் அல்லவா? அந்த தெய்வத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். நம்மளை இந்த ஜாதியை விட்டு, ஜனத்தை விட்டு வேறு பிரித்து அழைத்த தெய்வம் ஒரு நாளும் நம்மளை கைவிட்டு விடுவது மாட்டார். நம்மளை விட்டு விலகி போய்விட மாட்டார். நாம் தான் பல நேரம் அவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். நம்மளை மறவாத தெய்வம், ஒரு நொடி பொழுது, ஒரு இமைப்பொழுது போல நம்மளை மறக்காத தெய்வம் நம் அருகாமையிலே வந்திருக்கிறார். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உண்மை நம்பி வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுக்கு நீங்க கொடுத்த தரிசனம், எங்க வாழ்வில் நீங்க நடத்த வேண்டும் என்று எங்களை நீர் வைத்திருக்கிற தரிசனத்தின்படி, திட்டத்தின்படி எங்களை நீங்க ஒவ்வொரு நாள் நடத்தி வருகிறீங்க ராஜா. அதை நாங்கள் உணர்ந்தவர்களால், அதை நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களால், உம்முடைய தரிசனத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை மறவாமல் ஒவ்வொரு நாள் நடத்தி வருகிற தேவனிடத்துல எங்களை முற்றுமா எங்கள் குடும்பம் முழுவதையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஒருபோதும் மறவாத தெய்வம், ஒருபோது நம்மளை விட்டு விலகாத தெய்வம், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன தெய்வம் நம் அருகாமையிலே வந்திருக்கிறார். நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவருடைய பார்த்து நாம் அர்ப்பணிப்போமா? மட்டுமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக பிரதர் ஆனந்தன் பிரதர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கிறேன்.